என்னது ஒரு தட்டுவடி முருகுக்கோசரமா என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறேங்கிற மைண்ட் வாய்ஸோடையே நாங்கள் போயிட்டுருக்கிற இடம் தான் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்க பண்ணாரி வழியாக போகிற திம்பம் ஹில்ஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். அப்படி என்னடா இந்த கடைக்கு இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. இந்த கடையில் போடுற முறுக்குக்கும் தட்டுவடைக்கும் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. நாங்களும் வெளியே போய் ரொம்ப நாள் ஆனனால உட்ரா வண்டியை திம்பத்துக்குன்னு கிளம்பிட்டோம். என்னதான் டீயும் தட்டுவடியும் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டாவே நமக்கு திரும்பி போகிறதுக்கு மனசே வராது. ஏன்னா அங்கே இருக்க இயற்கையெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். நான் ஏன் இந்த வீடியோ இவ்வளோ லென்த்தாக கொடுத்துருக்கேன்னா நீங்கள் இங்கே இருக்கிற இடமெல்லாம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்குற ஒவ்வொரு இடமும் அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம ஊரில் இப்படி ஒரு இடமான்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நாங்களும் இந்த இயற்கையை ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தோம். அப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க. அவங்கள பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நின்று அவங்கள பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இது என்ன குரங்குன்னு எனக்கும் தெரியாது. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பின்னாடியே ஒரு குரங்கு துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அவன் துரத்த ஆரம்பிச்சோன்னே நாங்களும் விட்டா போதுன்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அழகான இயற்கையை ரசிச்சுட்டே நாங்களும் திம்பம் வந்து சேர்ந்துட்டோம். இந்த திம்பம் போட தாண்டினோன்னே நம்ம சொன்ன டீ கடை இருக்குது. இந்த திம்பம் வழியாக போகிற எல்லாருமே கண்டிப்பாக இந்த டீ கடையை வந்து ஒரு தடவையாவது விசிட் பண்ணாமல் போக மாட்டாங்க. ஏன்னா கடை சின்னதான், ஆனால் அங்கே இருக்கிற டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஃபைனலி இதோ உங்களுக்காகங்கிற மாதிரி நம்ம எதுக்கோசரம் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த தட்டுவடி முறுக்கையும் ஆர்டர் போட்டோம். அதுவும் வந்துருச்சு. என்ன ஒரு டேஸ்ட்டுங்கிறீங்க. எப்போ போனாலுமே இங்கே அந்த தட்டுவடை முறுக்கும் சூடாக தான் இருக்கும். அது கூடயே ஒரு டீயும் அடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். டீ கடைக்கு லெஃப்ட்லேயே பார்த்தீங்களா நம்ம சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் இருக்குது. நம்ம அங்கே போக முடியாது இல்லையா, ஏன்னா அங்கே பஸ் மட்டும்தான் அலோடு, 2 வீலர் அலோடு கிடையாது. சரி வந்ததும் வந்துட்டோம், கொஞ்சம் ஆசனூர் வரையும் போயிட்டு வரலான்னு சொல்லி நாங்களும் அப்படியே போய்கிட்டே இருந்தோம். வழி நெடுக காட்டு மல்லிங்கிற மாதிரி வழி நெடுக யானைசாணி மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு யானையும் எங்கள் கண்ணில் தென்படலைங்க. ஈவினிங் டைம் வந்தால் மட்டும்தான் யானையெல்லாம் பார்க்க முடியும். ஆனால் நிறைய குதிரைங்களை பார்த்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு சத்தம், என்னன்னு பார்த்தா ஒரு புலி துரத்துற மாதிரி ஒரு எருமை ஓடிட்டு இருந்தது. நாங்களும் பயந்து போய் என்னன்னு பார்த்தா கடைசியில் அங்கே ஒரு ஓடை இருந்தது. அந்த ஓடையில் இருக்கிற எருமைங்க கூட இந்த எருமையும் போய் சேர்ந்துருச்சு. ரொம்ப பயமாயிடுச்சு. சரி இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம், நம்ம கிளம்பிடலான்னு சொல்லி ரிட்டன் வீட்டுக்கு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏறும்போது எவ்வளோ வைபாக இருந்ததோ அதே மாதிரி இறங்கும் போது அவ்வளோ வைப் இருந்தது. ஏன்னா இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய்.